குடும்பத்தையே ஏமாத்துறவனை எப்படிங்க நம்ம நம்ப முடியும்? இவனை நம்பி இப்பவே எந்த அதிகாரத்திலையும் கிடையாதுங்க. ஒரு நடிகன் என்கிற அடையாளத்தை தவிர விஜய்க்கு என்ன இருக்கு? பெத்த அப்பாவை மதிக்கல, அம்மாவை மதிக்கல, தன்னுடைய மகளை மதிக்கல, தன்னுடைய மனைவியை மதிக்கல, தன்னுடைய மகனை மதிக்கல, குடும்பத்தை ஒட்டு மொத்தமா குடும்பத்தையே துரத்திட்டு நாட்டு மக்களுக்காக வாங்க நீங்களும் நானும் போய் நாட்டு மக்களுக்கு சேர்ந்து போராடலாம், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம் வாங்க. அசிங்கமா இல்லையா? நீ எப்படி சாப்பிடுற, நீ எப்படி தூங்குற, கொஞ்சம் கூட உனக்கு உணர்வே கிடையாதா? நீ ஜடமா? நீ அடிப்படையில கொஞ்சமாவது நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத கண்ணாடி முன்னாடி நில்லு விஜய். நீ நின்னு பாரு, உன்னுடைய என்ன ஓட்டங்கள் எவ்வளவு கர்ண கொடூரமா மோசமா உன்னை வழி நடத்துதுன்னு பாரு. உன்னை யார் உனக்கு சுத்தி இருக்கிறாங்கன்னு பாரு. அன்பா நேசிச்ச காதல் மனைவி பக்கத்துல இருக்காங்களா? இல்ல. உன்னுடைய உருவம் நீதான். ஜூனியர் விஜய், சஞ்சய் உன் பக்கத்துல இருக்காரா? ஒரு அன்பான உன்னுடைய மகள் உன் பக்கத்துல இருக்காங்களா? பெற்றவங்களை மதிக்கிறோம். 60 வயதுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் பணம் கொடுக்குறேன், நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு அறிவிக்கிறிய. பெற்றவங்களை மதிக்கணும்னு சொல்றிய. நீ மதிச்சியா? முதல்ல உங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுத்தியா? உங்க அம்மாவை மதிச்சியா? மானகட்டத்தனமா இல்ல? அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? அப்படி என்ன உனக்கு அது தேவைப்படுது? என்ன மானாவுக்கு ஜோடியா போன?